தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் மொழி வரலாறு குறித்த ஒரு 30 வினாக்களை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட பழங்குடி மொழிகளில் அதிகமான மக்களால் பேசப்படும் மொழி எது? திராவிட பழங்குடி மொழிகளில் அதிகமான மக்களால் பேசப்படும் மொழி கோண்டி. அடுத்தது இரண்டாவது வினா, குரூப் மொழியை எவ்வாறு அழைப்பர்? குரூப் மொழியை எவ்வாறு அழைப்பர்? ஒரோவன் அப்படின்னு சொல்றாங்க. மைசூர் மாநிலத்தின் மங்களூரு, கேரள காசர்கோடு பகுதியில் பேசப்படும் திராவிட மொழி எது? துளு. மைசூர் மாநிலத்தின் மங்களூர், கேரள காசர்கோடு பகுதியில் பேசப்படக்கூடிய திராவிட மொழி எது அப்படின்னா துளு. அடுத்தது, சிந்து மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளில் பேசப்படும் மொழி பிராகுயி. சிந்து மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளில் பேசப்படும் மொழி பிராகுயி. கோந்த் அல்லது கந்த், கூயிங்க மக்கள் பேசக்கூடிய மொழி எது அப்படின்னா கூயி. கோந்த் அல்லது கந்த், கூயிங்க மக்கள் பேசும் மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூயி. இதை கூயிங்க மக்கள்னு கொடுத்தா நம்ம கூயின்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா கோந்த் மக்கள் பேசக்கூடிய மொழி அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ கோந்த் அல்லது கந்த், கூயிங்க மக்கள் இவங்கெல்லாம் பேசக்கூடிய மொழி கூயி மொழி. பண்டைய கால கல்வெட்டுகளையும் சிறந்த சில இலக்கணங்களையும் கொண்ட மொழி கன்னட மொழி. பண்டைய கால கல்வெட்டுகளையும் சிறந்த சில இலக்கணங்களையும் கொண்ட மொழி கன்னட மொழி. மால்தோ மொழியை ராஜ்மஹால் என்று குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா கால்டுவெல். மால்தோ மொழியை ராஜ்மஹால் என்று குறிப்பிடுபவர் கால்டுவெல். கோதகி என்று வழங்கப்படக்கூடிய மொழி எது அப்படின்னா குடகு. கோதகி என்று வழங்கப்படக்கூடிய மொழி குடகு. கோலாமி மொழிக்கு முதலில் குறிப்புகளை வழங்கியவர் ஸ்டீபன் ஹிஸ்லாப். கோலாமி மொழிக்கு முதலில் குறிப்புகளை வழங்கியவர் ஸ்டீபன் ஹிஸ்லாப். மத்திய பிரதேசத்தில் உள்ள பஸ்தார் பகுதியின மக்கள் பேசக்கூடிய மொழி பர்ஜி கோயா. மத்திய பிரதேசத்தில் உள்ள பஸ்தார் பகுதி மக்கள் பேசக்கூடிய மொழி பஸ்தார் பகுதி மக்கள் பர்ஜி கோயா. பெங்கோ மொழி பேசப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரிசாவோட கோரப்புட் பகுதி, தசமந்தபூர், காலஹண்டி பகுதி. பெங்கோ மொழி பேசப்படக்கூடிய இடங்கள் ஒரிசா கோரப்புட் பகுதி, தசமந்தபூர், காலஹண்டி பகுதி. ஜானி மக்கள் என்று வழங்கப்படும் மக்கள் பேசும் மொழி பெங்கோ. ஜானி மக்கள் என்று வழங்கப்படக்கூடிய மக்கள் பேசக்கூடிய மொழி பெங்கோ. பெங்கோ பேசப்படக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா ஒரிசாவோட கோரப்புட் பகுதி, தசமந்தபூர், காலஹண்டி பகுதி. இசை வல்லுநராக வாழும் தமிழக பழங்குடி மக்கள் பேசும் மொழி கோத்தா. இசை வல்லுநராக வாழக்கூடிய தமிழக பழங்குடி மக்கள் பேசும் மொழி கோத்தா. பல்வேறு புதிய ஒலிகளை கொண்டிருக்கும் சுமார் 800க்கும் அதிகமான மக்களால் பேசப்படக்கூடிய மொழி தோடா. பல்வேறு புதிய ஒலிகளை கொண்டிருக்கக்கூடியது, 800க்கும் அதிகமான மக்களால் பேசப்படக்கூடிய மொழி தோடா. மொழி என்பது மக்களின் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி என்றவர் W.B. பில்ஸ்பரி. மொழி என்பது மக்களின் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி என்றவர் W.B. பில்ஸ்பரி. துளுமொழியை தனிமொழி என்று சுட்டிக்காட்டியவர் யார்? எந்த ஆண்டில் அவர் அப்படி சொன்னார்? துளுமொழியை தனிமொழி என்று சுட்டிக்காட்டியவர் யார்? R.E. ராபர்ட், 1798. 1798 R.E. ராபர்ட் துளுமொழியை தனிமொழி என்று சுட்டிக்காட்டுகிறார். தமிழ் மலையாள மொழிகளுக்கு அடுத்த நிலையில் கொடகு மொழியின் உறவை நிலைநாட்டியவர் L.V. ராமசாமி ஐயர். தமிழ் மலையாள மொழிகளுக்கு அடுத்தபடியாக கொடகு மொழியினுடைய உறவை நிலைநாட்டியவர் L.V. ராமசாமி ஐயர். துளுமொழியை நடுதிராவிட மொழியோடு இணைக்கச் சொன்னவர் யமனோ P.H. கிருஷ்ணமூர்த்தி. துளுமொழி முதலில் பிரிந்த காரணத்தினால் தமிழ் மலையாளம் போன்ற மொழிகளிலிருந்து அதிகளவு வேறுபடுகிறது என்று விளக்கி காட்டியவர் P.S. சுப்பிரமணியம். துளுமொழி முதலில் பிரிந்த காரணத்தால் தமிழ் மலையாளம் போன்ற மொழிகளிலிருந்து அதிகளவு வேறுபடுகிறது என்று விளக்கி காட்டியவர் P.S. சுப்பிரமணியம்.
துளுமொழியினை தனிமொழி என்று சுட்டிக்காட்டியவர் R.E. ராபர்ட் 1798. துளுமொழியினை தனிமொழி என்று சுட்டிக்காட்டியவர். தோடாமொழி தனிமொழி என்று தெரியவந்த ஆண்டு 1837. தோடாமொழி தனிமொழி என்று தெரியவந்த ஆண்டு 1837. தென்திராவிட மொழிகளிலிருந்து மொழிகள் படிப்படியாக பிரிந்த வரிசை முறை. தென்திராவிட மொழிகளிலிருந்து மொழிகள் படிப்படியாக பிரிந்த வரிசை முறை துளு, கன்னடம், கோடா, தோடா, கொடகு. மலையாளம். துளு, கன்னடம், கோடா, தோடா, கோடா, தோடா, கொடகு, அதாவது குடகு. மலையாளம். தென்திராவிட மொழிகள் பிரிந்து சென்ற இந்த நிலைகளை விளக்கிச் சொன்னவர் P.S. சுப்பிரமணியம். தென்திராவிட மொழிகள் பிரிந்து சென்ற இந்த நிலைகளை விளக்கிச் சொன்னவர் P.S. சுப்பிரமணியம். தமிழ் மலையாள மொழிகளில் வரக்கூடிய இகர உகர ஒலிகள் எகர ஒகர ஒலிகளாக மாற்றம் பெறுவது எந்த மொழியில்? தெலுங்கு, கன்னடம். தமிழ்ல இகர உகர ஒலிகள் எகர ஒகரமா மாற்றம் பெறுவது தெலுங்கு மற்றும் கன்னட மொழியில். தமிழ் என்பதற்கு இணையான சொல் திராவிடம் என்று கூறியவர் கால்டுவெல். தமிழ் என்பதற்கு இணையான சொல் திராவிடம் என்று கூறியவர் கால்டுவெல். தமிழர் தலைவர் என்று பொருள்படும் மலபார் தலைவன் என்ற பட்டத்தை அளித்தவன் 14ஆம் லூயி மன்னன். தமிழர் தலைவன் என்று பொருள்படும் மலபார் தலைவன் அப்படிங்கக்கூடிய பட்டத்தை ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்களினுடைய உறவினருக்கு இந்த 14ஆம் லூயி மன்னன் கொடுத்திருப்பார். அடுத்ததா, தமிழ் மொழியில் அறநெறி இலக்கியங்கள் மலிந்துள்ளதால் அறம் நிறைந்த மொழி என்னும் கருத்துப்படி அரவம் என ஏற்பட்டிருக்கலாம், என அழைக்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்துடையவர் டாக்டர் குண்டர்ட். டாக்டர் குண்டர்ட் தான் சொல்றாரு, தமிழ் மொழியில் அறநெறி இலக்கியங்கள் அதிகமாக இருக்கிறது, அதனால அறம் நிறைந்த மொழி என்ற கருத்துப்படி அரவம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கலாம் என்ற கருத்துப்படி உள்ளவர் டாக்டர் குண்டர்ட். கடைசி வினா உங்களுக்கானது. டாக்டர் குண்டர்ட் அவர்கள் எந்த மொழிக்கு இலக்கணமும் ஒரு அகராதியும் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.